ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். எலிசா சூனேம் ஊருக்கு வரும்போது தன்னுடைய வீட்டிலே தங்கும்படி தன்னுடைய வீட்டின் மேலறையை கட்டி உபசரித்த சூனேம் ஊரில் உள்ள கனப்பொருந்திய பெண்ணின் குறைவை அறிந்து உற்பவ கால திட்டத்தில் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த குழந்தை பிறந்து சில வருடங்கள் சென்ற பின்பு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மரித்து போனது. யாரிடமும் எதுவும் சொல்லாமல், கணவனிடமும் சொல்லாமல் மரித்த குழந்தையை மேலறையிலே வாய்த்துவிட்டு எலிசா இருக்கும் இடமான கர்மேல் பர்வதத்திற்கு வந்து அவன் காலை விடாமல் பற்றி கொண்டு, நான் உம்மை விடுகிறதில்லை என்றாள். எலிசா வந்து ஜெபித்து குழந்தை உயிரோடு எழுப்பி கொடுத்தான். தன் கணவனிடம் சொல்லாமல் விசுவாசத்தோடு தான் தன் குழந்தையை உயிரோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு எலிசாவை விடாமல் பற்றி கொண்டாள் அந்த சுனேமியாள். தனக்கு இரட்டிப்பான வரம் வேண்டுமென்று எலியாவை விடாமல் பற்றி கொண்ட எலிசா எலியாவின் மேலிருந்த ஆவின் வரத்தை பார்க்கிலும் 2 மடங்கு வரத்தை பெற்றுக்கொண்டான். நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகுவிடேன் என்று யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்ட தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை விடாமல் பற்றி கொண்டு தன்னுடைய மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்ட சிறுப்பெண்ணிக்காள். அநீதியான நியாயாதிபதியாக இருந்தாலும் தனக்குரிய காரியத்திலே நியாயம் செய்ய வேண்டுமென்று சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வந்து கேட்ட அந்த விதவை பெண் பெற்றுக்கொண்டது போல நாமும் சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தேவனை விடாமல் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அவரை விடாமல் பற்றி பிடித்திருக்க தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கைவிடாத தேவன் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மை படைத்த தேவன் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை விடாமல் பற்றி கொண்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினது போல நாங்களும் உம்மை விடாமல் பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நம்பி சார்ந்திருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவாவிடம் சொல்லி வழி நடத்தினது போல கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி செல்லும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.